மாண்புமிகு உறுப்பினர் திரு பி ரேவந்த் சரண் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றம். சமூக நீதி கொள்கைக்கு சட்டம் வடிவம் கொடுத்த சட்டமன்றம். கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜன் சட்டமன்றம். தமிழ்நாட்டின் பெயர் வைத்த அறிஞர் அண்ணாவின் சட்டமன்றம். சாமானியின் குரல் இந்த அவையில் ஒலிக்க காரணமாக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சட்டமன்றம். அந்த வகையில் தமிழ்நாட்டின் வரலாற்றை திருத்தி எழுதி வரலாறுக்கான சாதனை படுத்திக் கொண்டிருக்கும் இளைஞர்களின் ஐகான், பெண்களின் காவலன், சமூக நீதியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கும் ஜனநாயகன், நாளைய இந்தியாவின் ஒன் ஒன்லி நம்பிக்கை நாயகன் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜயின் சட்டமன்றமாக மாறியுள்ளது. இனி எப்போதும் சரித்திர நாயகன் சட்டமன்றமாக இருக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இவரின் தலைமைக்கும் பொறுமைக்கும் ஒரு குரலை குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். செவி கைப்ப சொல் பொறுக்கும் பண்புடை வேந்தன், கவிகை கீழ்தங்கும் உலகு. இந்த குரலின் பொருள் எவ்வளவு கடுமையான சொற்களாக இருந்தாலும் நாட்டின் நன்மையை கருதி அவற்றை பொறுத்துக் கொள்ளும் நல்ல பண்பு கொண்ட அரசனின் குடைநிழலில் இந்த உலகமே பாதுகாப்பாக இருக்கும். அந்த வகையில் எங்கள் முதலமைச்சர் நிலையில் தமிழ்நாடு மட்டுமல்ல, நாளை இந்தியா முழுவதும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் என்னை போன்ற சாமானியனுக்கும் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கும் இந்த ரேவந்த் சரணை தங்களின் அரணாக நினைத்து நம்பிக்கையோடு வாக்களித்த மதுரவாயில் மக்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பேரவையில் இன்று நான் நிற்கும் போது ஒரு விஷயத்தை முழுமையாக உணர்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது ஒரு இலக்கின் முடிவல்ல, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பின் தொடக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட் மாண்புமிகு வெற்றி தலைவரின் ஆட்சியின் ஒரு விஷனரி அவுட்லுக் எவ்வாறு ஒரு செயல் திட்டமாக மாறப்பட்டுள்ளது என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு. நமது மாநிலத்திற்கும் மக்களுக்கும் உண்மையில் என்ன தேவை என்பதை அடையாளம் கண்டு வெறும் எண்ணிக்கைகளாக அறிவிப்பில்லாமல் மக்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த நோக்கத்துடன் இந்த அரசு செயல்படுத்தி வருவதை இந்த பட்ஜெட் எடுத்துக்காட்டுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மானிய கோரிக்கை குறித்து என்ன சிறிது கருத்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒரு சேவை துறையாகும். தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் பெரும்பாலும் அரசு மருத்துவமனைகளுக்கு நாடி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை உன்னுதான் நமது அண்ணன் சி ஜோசப் விஜயின் தலைமையிலான அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இதன் மூலம் மருத்துவ தேவைகளுக்கான பொதுமக்கள் சொந்தமாக செலவிடும் தொகையை குறைக்கும் நோக்கில் அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமனாக திகழும் தளபதி அவர்களின் அரசில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை நான் மனமாற வரவேற்கிறேன். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் தமிழர் பாரம்பரியத்தின் தாய்மாமன் தனது சகோதரியின் குழந்தைகளுக்கு சீர் செய்யும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் அரசாங்கமே தாய்மாமனாக இருந்து இத்திட்டத்தை செயல்படுத்துகிறது. இத்திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு சுமார் 4.4 லட்சம் குழந்தைகள் 1 கிராம் தங்க மோதிரத்தை பெற்று பயனடைவர். இது வெறும் தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் அல்ல, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் அவர்கள் தாய்மார்களுக்கும் கௌரிக்கும் சமூக நல திட்டமாகும். எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த திட்டத்தை ஏதோ கவர்ச்சி உருவாக்கப்பட்ட திட்டம் என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு டேட்டாவை கொடுக்க விரும்புகிறேன். டிரான்ஸ்ஃபார்ம் ரூரல் இந்தியா ஆய்வின்படி எகனாமிக்கல் வைஸ் முழு வளர்ச்சி அடைவதற்கு முன்பே முதியோர்கள் அதிகம் வசிக்கும் நாடாக இந்தியா மாறி வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2050 5 பேர் ஒருவர் முதியராக இருப்பர். கூடிய விரைவில் ஜப்பான் போல் நம் நாடு மாறி விடும் என்ற அபாயம் ஏற்பட்டுள்ளது. குறைந்த பர்த் ரேஷியோ மற்றும் நீண்ட ஆயுள் காரணமாக இச்சமூக அமைப்பு சிக்கலாகி வருகிறது என்பது நிதர்சனம். அதேபோல் தொகுதி டீலிமிட்டேஷன் அநீதி என்பதும் நம் மாநிலத்திற்கு நிகழ உள்ளது. இப்படி பல காரணங்கள் குழந்தை பிறப்பை ஊக்குவிக்க வேண்டிய நிலையை உருவாக்கியுள்ளன. அப்படி இருக்கையில் பிறக்கும் குழந்தைகளுக்கும் தாய்மாமன் சீர் கொடுப்பதால் குழந்தை பிறப்பை ஊக்குவிக்க முடியும் என்பதே ஒரு இயல்பான உண்மை. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத எதிர்கட்சியாக தான் இப்போது எதிர்கட்சி இருக்கிறது.